நம்முடைய வீடு வந்து ஆர்கிடெக்சரல் எலிவேஷன் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக வந்து ஆர்கிடெக்சர் டிசைன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் கொடுத்துருக்கோம். நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரேம்ப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான ஹைட்டு மட்டும் இருக்குது. காரு, டூ வீலர் எல்லாம் உள்ள அக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியான வழியில் ரேம்ப் பண்ணியிருக்கோம். கேட்டு வந்து பார்த்திங்கன்னா 3 டோர் கேட்டு. நம்ம கார் உள்ளே போகணும்னா 3 டோரை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம பேஷன் மட்டும் உள்ளே போகிறதுனா சென்ட்ரல் உள்ள சிங்கிள் கேட்டை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு போகிற மாதிரி நம்ம வச்சுருக்கோம். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்டு சுற்றிலும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த காம்பவுண்டோட ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 6 அடி கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடு வந்து நம்ம லைட் பாயிண்ட் கொடுத்துருக்கோம், லைட்டு கொடுத்துருவோம். நம்ம இந்த வீட்டோட ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 1370 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம 1400 பில்டப் பண்ணியிருக்கோம். மேலும் இந்த வீட்டோட டீட்டெயில் பார்க்குறதுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். லிவிங் ஹாலில் வச்சு சொல்கிறேன் வாங்க. ஃப்ரண்ட்லேயே வந்து கார் பார்க்கிங், பெரிய கார் நிறுத்துற மாதிரி ஒரு பார்க்கிங் கொடுத்துருக்கோம். 16க்கு 16 நம்மளோட கார் பார்க்கிங். நம்ம வீட்டை சுற்றி நடந்து போகிற அளவுக்கு ஸ்பேஸ் ஒரு 2 அடி விட்டுருக்கோம். இங்கே ஒரு சம்ப் ஒன்று நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அப்படியே பின்னாடி போனீங்கன்னா போரு, செப்டி டேங்க் எல்லாமே பேக் சைடு இருக்குது. இந்த வீட்டோட சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 அடிக்கு நம்ம நடந்து போகிற மாதிரி ஸ்பேசஸ் விட்டுருக்காங்க. அப்படியே வந்து பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வந்து ஃபுல் ஏரியா வந்து பெரிய சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. கார்டனிங் பர்பஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாவிலேயே வந்து போர் பாயிண்ட்டு ப்ளஸ் வந்து செப்டி டேங்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கார்டனிங் பர்பஸ் மற்ற என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய ஸ்பேஸாக கொடுத்துருக்காங்க. நம்ம போர் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு போர் கொடுத்துருக்கோம். மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா சப்மர்ஜிபிள் போட்டு உள்ளேயே நமக்கு வந்திருக்கு. டெப்த் வந்து பார்த்திங்கன்னா 100 அடி போட்டிருக்கோம். தண்ணி உங்களுக்கு 100 அடியிலேயே நல்லா தண்ணி இருக்குது. வெயில் காலத்துலேயும் உங்களுக்கு தண்ணி நல்லாயிருக்கும். இந்த செப்டி டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 2000 லிட்டர் கொடுத்துருக்கோம். இதோட ஓவர் ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா வெளியில் கொடுத்துட்டோம். அதனால் வந்து எவ்வளோ ஸ்டோரேஜ் வேணாலும் நமக்கு ஃபுல்லாயிரும். ப்ளஸ் பேக் சைடு உங்களுக்கு வெளியில் போயிடும். அடுத்து வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போய் உள்ள எல்லாத்தையும் பார்ப்போம். நம்ம ஃப்ரண்ட்டில் ஒரு சேஃப்டி கேட்டு ஒன்று போட்டிருக்கோம். எம்எஸ் கேட்டு. மெயின் டோரு டீ குட் போட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கேட்டு ஒன்று. ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 12க்கு 20 நல்ல பெரிய ஹாலாகவே கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிவி ஷோகேஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிவி ஷோகேஸ்லேயே கீழே வந்து ஒரு 3 போர்ஷனாக பிரித்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் பாயிண்ட்டு, மற்றபடி ஸ்பீக்கர் அரேஞ்ச்மெண்ட்டு எல்லாமே கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபால் சீலிங் இந்த ஹால் ஃபுல்லாக கொடுத்துருக்கு. வித் ஸ்பாட் லைட்டோடு கொடுத்துருக்கோம். நம்ம விண்டோ சைஸ் வந்து பெரிய சைஸாக கொடுத்துருக்கோம். 6க்கு 4 விண்டோ சைஸு. இதில் வந்து யூபிஎஸ்சி விண்டோ இல்லை மஸ்கிட்டோ அந்த மிக்ஸ் கொடுத்துருக்கோம். நம்ம பெயிண்டிங் பண்ணியிருக்கிற ஹால் வந்து பார்த்திங்கன்னா சுவர் வந்து பார்த்திங்கன்னா 2 கோட்டு பட்டி, ப்ரைமரு, கலர் ஒரு கோட்டு நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லெக்ராண்ட் பிராண்டு போட்டிருக்கோம். டிபி பாக்ஸு. அடுத்து சுவிட்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிராண்டடாக நம்ம லெக்ராண்டு கொடுத்துருக்கோம். நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹால்லேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு ஸ்டேர் கேஸ் ஹால்லேருந்தே கொடுத்துருக்கோம். டீப்ளக்ஸ் வீடு மாதிரி கொடுத்துருக்கோம். நம்ம ஹாலை பார்த்துட்டோம். அடுத்து வந்து நம்ம வந்து மாஸ்டர் பெட்ரூமை பார்க்கலாம். பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெம்பரின் டோரு நல்ல டிசைனாக கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் லேம்பு நம்ம பெட்ரூமில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் சுவிட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா லெக்ராண்டு பிராண்டடாக கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா விண்டோ யூபிஎஸ்சி விண்டோ, அதே சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4க்கு 4. ப்ளஸ் லாஃப்ட்லாம் வந்து வாட்டர் ஆஃப் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ஏசி பாயிண்ட்டு எல்லாம் நம்ம வந்து இதில் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 12க்கு 10ங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து லோ ரூஃப் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் மெட்டீரியல் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் பண்ணியிருக்கோம், டோர் போட்டிருக்கோம் நம்ம. ப்ளஸ் இதில் வந்து அட்டாச் டாய்லெட் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் டாய்லெட்டுக்கு எல்லா இடத்துலையும் பிவிசி டோர் தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூபிவிசி டோர் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா வெஸ்டர்ன் கிளாஸ் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இதோட பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேரிவேர். அடுத்து வந்து டேப் ஃபிட்டிங்கும் பேரிவேரில் தான் கொடுத்துருக்கோம். எல்லாமே பிராண்டட்லேயே இருக்கும். உங்களுக்கு ஷவரு ப்ளஸ் வாஷ் பேஷன் எல்லாமே பேரிவேர் பிராண்டு.
டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹைட்டு, பாத்ரூம் ஃபுல் ஹைட் வரை கொடுத்துருக்கோம், 10 அடி ஃபுல் ஹைட்டு கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹீட்டருக்கு என்ன ப்ரொவிஷனோ அதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். இதில் வந்து வெண்டிலேட்டர் 2க்கு 2 கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோப்பு இந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிச்சன். வாங்க பார்க்கலாம். இந்த கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 8 இருக்கு. இந்த கிச்சன்ல பார்த்தீங்கன்னா கிச்சன் மேடை வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட்ல போட்டிருக்கோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட் போட்டு அதுக்கு மேலே கிரானைட் வச்சிருக்கோம். டேப்புன்னு பார்த்தீங்கன்னா பேரிவர் பிராண்டு. இதில் 360 டிகிரி நம்ம டேப்பு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சி, கிரைண்டரு எல்லாம் வைக்கிறதுக்கு தேவையான பாயிண்ட் எல்லாம் வச்சுருக்கோம். ஃப்ரிட்ஜு வைக்கிறதுக்கு உண்டான பாயிண்ட்டும் நம்ம இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து மோட்ரு போய் வெளியில் போய் போட தேவையில்ல, நம்ம உள்ளே இருந்து போடுற மாதிரி மோட்ரு சுவிட்சஸ் இங்கேயே கொடுத்தாச்சு, போர் மோட்டரோட சுவிட்சஸ். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கபோர்டு கொடுத்துருக்கோம் மெட்டீரியல் ஸ்டோரேஜுக்காக. இதில் வந்து வாட்டர் ப்ரூஃப் பண்ணியிருக்கு. இதில் வந்து டோர் எல்லாம் போட்டிருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா ரேக் வச்சுட்டு விண்டோ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிசி விண்டோ இதுலேயும் கொடுத்துருக்கோம். சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3க்கு 3ங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம். மறுபடியும் இந்த கிச்சனோட சைஸ் சொல்கிறேன், 10க்கு 8 கொஞ்சம் பெரிய சைஸ் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வால் டைல் வந்து பார்த்தீங்கன்னா 7 அடி வரைக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சிம்னி ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அதுக்கு உண்டான பாயிண்ட்டும் கொடுத்துருக்கோம். நீங்கள் சிம்னி யூஸ் பண்ணிக்கலாம் அதில். அடுத்து வாங்க, அடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட அந்த ஸ்டேர்கேஸ் பார்த்தலாம். நம்ம இந்த ஸ்டேர்கேஸ் அடியில் வந்து ஸ்டோரேஜ் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நம்ம அதுக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெர்ட்ரு பாயிண்ட் கொடுத்துருக்கோம். இன்வெர்ட்ரு நீங்கள் கீழே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேர்கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம SS ஹேண்ட்ரைல் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து கிரானைட்டில் கொடுத்துருக்கோம். எட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா நோசிங் பண்ணியிருக்கு. ரைசர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு கொடுத்துருக்கோம். மேலே நடந்து போகிறதுக்கு ஈஸியாக, கால்வழி இல்லாமல் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. வாங்க மேலே போய் பார்க்கலாம். இங்கே நம்ம மிட்லாண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸு யூபிவிசி ஃபிக்ஸட் விண்டோ ஒன்று கொடுத்துருக்கோம். ப்ளஸ் சேஃப்டி கிரில்லும் கொடுத்து பண்ணியிருக்கோம். நம்ம ஒரு 8க்கு 4ங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம். வென்டிலேஷன் ஃபுல்லாக உங்களுக்கு வீட்டுக்கு இருக்கும். வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உள்ள பெட்ரூம், 2 பெட்ரூம் இருக்குது. அதில் ஒவ்வொரு பெட்ரூமாக பார்க்கலாம். இதான் ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம். நல்லா பெரிய பெட்ரூம் உங்களுக்கு. பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12க்கு 16 இருக்கிற பெட்லேயே மாஸ்டர் பெட்ரூம் நல்லா பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பெட்டு சைஸ் வந்து நீங்கள் பெருசாகவே போட்டுக்கலாம். 5க்கு 7, 5க்கு 6 அந்த பெட்டே போட்டுக்கலாம். பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ப்ரொவைட் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் நம்ம டிவி ப்ரொவைட் பண்ணிக்கலாம். நம்ம நீங்கள் பீரோ வச்சுக்கிறதுக்கு, மற்ற சிஸ்டம், லேப்டாப் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் நல்ல பெரிய பெட்ரூம் உங்களுக்கு. ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே இதில் வச்சுக்கலாம். இருக்கிறதுலே பெரிய பெட்ரூம் இதுதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்ட்டு ஃபுல்லாக 12 ஃபீட்டு கொடுத்துருக்கோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கபோர்டு ஒன்று கொடுத்துருக்கோம். இதுக்கும் டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏசி பாயிண்ட் இதுலேயும் கொடுத்துருக்கோம். ஃபுட் லேம்ப் கொடுத்துருக்கோம். நம்ம சுவிட்சஸ் எல்லாமே லெக்ராண்டு தேவையான பாயிண்ட் இப்போ கொடுத்துருக்கோம். நம்ம சார்ஜிங் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்கோம். நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட்டு கொடுத்துருக்கோம். இது டோர் வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிசி டோர் கொடுத்துருக்கோம். நார்மலாக பிவிசி டோர் இல்லாமல் யூபிவிசி டோர் கொடுத்துருக்கோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் பேரிவர் பிராண்டு இங்கேயும் போட்டிருக்கோம். நம்ம டேப் ஃபிட்டிங்கு, வாஷ் பேஷனு எல்லாமே வந்து பேரிவர் பிராண்டு. ஷவர் கொடுத்துருக்கோம். நம்ம ப்ளஸ் வாட்டர் ஹீட்டருக்கான உண்டான பாயிண்ட் கொடுத்துருக்கோம். நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். லைட் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். வென்டிலேட்டர் வந்து 2க்கு 2 கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து நம்ம மெட்டீரியல் வைக்க சோப்பு இதெல்லாம் வைக்கிறதுக்காக ஸ்டோரேஜுக்காக கொடுத்துருக்கோம். நம்ம சொல்ல மறந்துட்டேன், நம்ம இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய விண்டோவாக கொடுத்துருக்கோம். 5க்கு 4ங்கிற சைஸில் நம்ம வந்து விண்டோ கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்கோம். பிராண்டடான யூபிவிசி விண்டோ ப்ளஸ் சேஃப்டி கிரில் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த வீடு வந்து ஃபுல்லாக வாஸ்துப்படி கட்டியிருக்கோம். இந்த வீடு வந்து டைரக்ட் ஓனர் தான், சேலுக்கு வந்துருக்கு. நமக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணோம்னா நம்ம டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. வாங்க நம்ம அடுத்த இன்னொரு பெட்ரூம் இருக்குது. ட்ரிபிள் பெட்ரூமில் இன்னொரு பெட்ரூம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. வாங்க பார்ப்போம். நம்ம இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பரைன் டோரு, நல்லா டிசைன் பண்ண டோர் இருக்குது. ஹேண்டில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியான ஹேண்டில் நம்ம கொடுத்துருக்கோம். SS ஹேண்டில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சஸ்லாம் அதே லெக்ராண்டு பிராண்டு கொடுத்துருக்கோம். ஏசி
பாயிண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்ட் எல்லாம் வந்து வாட்டர் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக வந்து கவர் ஆகிருக்கும், உங்களுக்கு ப்ளைவுட் டோர் போட்டிருக்கோம். இதுலேயும் வந்து உள்ள ரேக் எல்லாமே ஸ்டோரேஜ் பாயிண்ட் எல்லாமே இருக்குது. நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ சைஸ் வந்து 4x4 கொடுத்துருக்கோம். அதே யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூம்லேயும் நம்ம ஃபுட் லேம்ப் வந்து எல்லா பெட்ரூம்லையும் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜிங் பாயிண்ட்டு அந்த மாதிரி 2-வே சுவிட்சஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். நம்ம பெட்ல இருந்து யூஸ் பண்ணுற மாதிரி பாயிண்ட் கொடுத்துருக்கோம். இதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் டாய்லெட்டு நம்ம இதுக்கும் இருக்குது. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி கிடையாது, யூபிவிசி டோர் கொடுத்துருக்கோம். இந்த டோர் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டு, அதாவது பேரிவேர் கிளாசட் நம்ம வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேப்பு, வாஷ் பேஷன், ஷவர் எல்லாமே வந்து பேரிவேர் பிராண்டு. டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல 7 ஃபீட் தான் ஒட்டுவாங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 10 ஃபீட்டு ஒட்டியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வென்டிலேஷன் நல்லா இருக்குது. 2x2 வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஸ்டோரேஜுக்காக நம்ம வந்து ஒரு சின்ன போர்ஷன் கொடுத்துருக்கோம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹீட்டர் பாயிண்ட்டு, லைட் பாயிண்ட்டு எல்லாமே நம்ம பிராண்டடாக கொடுத்துருக்கோம். நம்ம பால்கனிக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ஹால், நம்ம சின்னதாக ஒரு ஹால் இருக்குது. இந்த ஹால்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். அதுலேருந்து நம்ம பால்கனி போகிறதுக்கு ஒரு டோரு ப்ளஸ் பால்கனி நம்ம போயிடலாம். வாங்க அந்த வீட்டோட லொக்கேஷனை சொல்கிறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக் சைடு வந்துன்னா வயலூர் ரோடு, நாச்சிக்குறிச்சிங்கிற ஒரு ஏரியாவில் தான் நம்ம வீடு இருக்குது. இந்த லேண்டோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 1370 ஸ்கொயர் ஃபீட்டில் லேண்டில் வந்து 1400 பில்டப் ஏரியா. இந்த வீட்டோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 87 லட்சம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம். இந்த வீட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட், பெரிய சூப்பர் மார்க்கெட்டு, நம்ம டிமார்ட்டு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது, நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வந்து பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி கேட்டு ஒன்று போட்டிருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெரஸுக்கு போகிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேர் கேஸ் வந்து ஸ்டீல் எம்எஸ் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கோம். நம்ம இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய சைஸு பால்கனி கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேப் ஒன்று கொடுத்துருக்கோம். ட்ரெஸ் எல்லாம் நம்ம வாஷிங் மிஷின் ட்ரெஸ் வச்சு துவைக்கிறதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா திருச்சி வயலூர் ரோட்டில் பக்கத்துலேயே இருக்குது, நாச்சிக்குறிச்சிங்கிற ஏரியாவில் இருக்குது. 3 BHK வீடு, நம்ம வந்து டியூப்ளெக்ஸ் வீடாக அதில் வந்து கொடுத்துருக்கோம். நம்ம